ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர் கேமிங் வீடியோ. முதல் முறையாக கேமிங் வீடியோ போடுறேன். ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். ஒரு ஹெட்ஃபோன் ஹெட்ஷூட். எனக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் அவ்வளோ ஆடலாம் வராது. ஒரு லெவலுக்கு மீடியமாக ஆடுவேன், அவ்வளோதான். இங்கே ஒருத்தர் இருக்கான், அவ்வளோதான். இவனும் போயிட்டான். ஹெட்ஷூட் அடிக்க பார்த்தா ஹெட்டே போகிறது இல்லை. இதில் நானும் நிறைய கேம் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ரிவ்யூ பண்ணுவான். கால் ஆஃப் டியூட்டியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் கொஞ்சம் ஆட தெரிஞ்சது. அதில் அங்கேருந்து வரான். கொல்லு சுடு அவங்கள எடுத்துட்டான். போச்சு. இது செகண்ட் டைம். ஓகே. ஐயோ சேர்த்துட்டனே. இல்லை நோக் தான் இருக்கேன். வருவான் ரிவ்யூ பண்ண வருவான். வரட்டும். ஓகே, ரிவ்யூ பண்ணுறான். சாவுங்க, என்னைய கொள்றீங்க. ரிவ்யூ பண்ணுவானா? கேம் முடிஞ்சு, அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாக இருக்குது கேமு. என்னதான் ஈஸியாக கொண்டுடுறானுங்க. நான் என்னதான் ஹெட் அடிக்க ட்ரை பண்ணாலும் ஹெட் ஷூட் தான் போகவே மாட்டேங்குது. ட்ராக் அடித்து பார்க்குறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். நான் அழுத்தி பொடி தான் எனக்கெல்லாம் வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெட் ஷூட் அடிக்க வேண்டியதாக இருக்குது. அது ஓரளவுக்கு தான் கற்றுருக்கு. அதுவே ட்ரைனிங் கிரவுண்ட் போய் அடித்து ஒரு லெவலுக்கு தான். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த கேமை வச்சு. எங்கே சத்தம் கேட்குது எனிமீஸோட. கேம் ஃப்ரீ ஃபயர் யாராச்சும் ஆடுறீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு ஆடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். சவுண்டு கேட்குமா? யார் எங்கேருந்து வரான்னு தெரியும். யார்? ஓகே. இதில் கொஞ்சம் மாதமாக ஃப்ரீ ஃபயர் வேறு ஆடலை, அதனால் கை விட்டு போச்சு. ஓகே, அங்கே ஒருத்தர் இருக்கான். அங்கே ஒருத்தனை பார்த்தனே. இருக்கான். என்னது இது? நம்ம அடியெல்லாம் இன்னொருத்தர் எடுத்துக்கிறான். ஹெட்டு போனாலே நல்லாயிருக்கும். ஹெட்டு தான் போக மாட்டேங்குது. வந்துட்டான். இங்கே இருக்கான். படியம் பாருங்க. ஹெட்டு செத்துட்டானா? எனக்கு மட்டும்தான் அப்படியெல்லாம் நடக்குது. இந்த கேம்லையாச்சும் ஹெட் ஷூட் அடிக்க பார்ப்போம். என் கூட இன்னொருத்த ஓடிட்டுருக்கான். அவனை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். அவனுக்கு கொஞ்சம் விளையாட தெரியும்னு நினைக்கிறான். அதான் நான்லாம் நோப்புங்க இந்த கேமில். அழுத்தி பிடிச்சாதான் எனக்கு ஜெயிக்க முடியும், அவ்வளோதான். நம்மளாம் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி கேம்ஸ் ஆடினா அதாவது ஹெட்டு அவ்வளோதான். ஒரு கேம் ஒரு ஹெட்டு விழுந்துருச்சு, அவ்வளோதான். நான் ரஷ் ரேலி அப்புறம் மைன்கிராஃப்ட்லாம் ட்ரை பண்ணலான் இருக்கேன். பார்ப்போம். சப்போர்ட் வந்துச்சுன்னா அதை ஆடி பார்க்குறேன். ஜஸ்ட் மிஸ் போட்டானா? நல்லா இருக்குது. நான் முந்தி போகிறேன், அவன் பின்னாடியே வந்து அடிச்சிடுறான் எல்லாத்தையும்.
அங்கே ஒருத்தர் இருக்கான். ஹெட்டு விழலையே. ஹெட்டு அவ்வளோதான். இவனுக்கு ஒரு ஹெட்டு விழுந்துருச்சுங்க. அப்போது